இன்று செம்மணி புதைகுழி வழக்கு யாழ் நீதவான் நீதிமன்றில் கௌரவ எஸ் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஏற்கனவே இந்த அகழ்பணிக்கு நிதி தேவைப்பாடு இருந்த அடிப்படையில் இன்று நிதி கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் இந்த அகழ்பணியானது ஏப்ரல் மாதம் 27ஆம் தேதி மீண்டும் ஆரம்பிக்கப்பட இருக்கிறது. அதற்கான நிபுணர் குழுவும் அன்று ஆஜராக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் இந்த வழக்கானது 8:30 மணியளவில் செம்மணி புதைகுழியில் அழைக்கப்பட்டு அன்றைய தினமே அகழ்பணி நடைபெற இருக்கிறது. நிதி எவ்வளோ ஒதுக்கீடு? இன்றுதான் நிதி ஒதுக்கல் சம்பந்தமாக அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது நீதிமன்றத்தில். அதற்கான அளவு எவ்வளவு என்பது நாங்கள் செல்வதற்கு பார்த்தாக்கிறது சொல்லப்படுகிறது. நன்றி. அகழ்வுக்கான முன்னேற்பாடுகள் பற்றியதாக அகழ்வுக்கான முன்னேற்பாடுகள் சம்பந்தமாக நாளை 3 மணிக்கு அதோடு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் நீதிமன்றம் அழைத்து கலந்துரையாடி அதற்கான ஆயத்தப்படுகிற செய்வதாக இன்று தீர்மானிக்கப்பட்டது. ஐரோப்பிய அது கடந்த தவணையில் தான் நீதிமன்றத்தில் சமர்ப்பணம் செய்யப்பட்டது. அது தொடர்பான பாதிப்பு குழுவின் வரையில் பட் அகழ்வு பணிக்கான பாதிப்புக்கான அனுமதி நீதியமைச்சினால் இன்றைக்கு கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லி காணாமல் போன வழக்கு சட்டத்தரணியால் மன்னிச்சு ஐரோப்பிய ஒன்றிய குழு வரும் என கூறப்பட்டது. அவர்கள் இந்த அகழ்பணி நடைபெறுகின்ற நேரத்தில் வருவதற்கான வருவதாக விரும்பிய அடிப்படையில் 27ஆம் தேதி பிற்பாடு அவர் வருவதற்கான தேதி அறிவிக்கப்பட. நன்றி. என்னுடைய பேர் செல்லியார் ஈஜாம்மா. எனக்கு காணாமல் போனது என்னுடைய மகள் 1996ஆம் ஆண்டு ஜூலை 25 வீட்டில் வச்சு வெள்ளதானில் கடத்தினாங்க. அப்போ எங்கே போய் கேட்டாலும் அப்போ நான் இல்லை, எங்களை அம்மா அப்பா எல்லோரும் வந்து போயிட்டோம். அப்போ நான் வந்து நம்ம எல்லாம் தேடி திரிஞ்சேன். நான் கேட்க உங்களோட பிள்ளை இல்லை, உங்களோட பிள்ளை இருக்காங்க. ஃபுல் இராணுவ கட்டுப்பாடு தான் பிடிச்சி வைக்க. எங்களோட அந்த சின்ன கடை ஆமி பாயிண்ட்டு பெரியவருக்கு பேர் ஜெடிகாம. அப்போ ஒவ்வொரு நாளும் சைன் தைக்க ஃபுல்லாக போய் வர இவர் 3 மாதத்துக்கு பிறகு கோயில் பெருநாள் வந்தது. எங்களோட கோயில் பெருநாள் வரைக்கும் பிள்ளை கோயிலுக்கு போய்ட்டு வந்து வீட்டில் நிற்கிறான். வீட்டில் நிற்க சிறியில் வந்து தான் கொண்டு சேர்ந்து கூப்பிட பிள்ளை வழியில் வந்து நிற்க இப்படி சட்டையை பிடிச்சி இழுத்து கார்க போட்டுக்கொண்டு போனேன் வேலைக்குவேன். 30 வருஷமையாக நாங்கள் தேடி போய்கிறோம். இதால் நான் இழந்த இழப்பு கொஞ்சம் இல்லை. பிள்ளையும் கொடுத்து பொருளையும் கொடுத்து நான் சின்ன பிள்ளை ஹவுஸ் மேட்டாக இருக்கேன். அம்மா படம் விட்டு போனேன். அதே வந்து இந்த பைசாவில் அப்போ நான் 2000 வரையில யாழ்ப்பாணம் வாரன்னு சொன்னால் ஃப்ளைட்டு இல்லாட்டிக்கு சிக். அப்போ எனக்கு ஃப்ளைட்டுக்கு பதிஞ்சு போட்டு நிற்கிறேன். நான் 3 மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கு ஒருக்கா நான் போய் போலீஸில் சைன் வச்சுட்டு போகிறது. அப்போ 3ஆம் மாதம் நான் வர படிக்கிற என் பிள்ளை போய் கம்ப்யூட்டரில் பேரை பார்க்குறேன். எந்த பேர் இல்லை. அப்போ ஒரு வந்து வெள்ளை ஷர்ட்டும் கருப்பு டிஷர்ட்டும் இல்லை. அம்மா இங்கே வாங்க அந்த அப்படி ஆமிக்கார நிற்கிறான் துப்பாக்கியோட. அப்போ நாம் போய் இருந்ததுக்கு உன்னோட கொஞ்சம் கதைக்கணும்னா நீ யாரோட என் பேரோட தான் கதைக்கணும் என்று நான் கேட்டேன். இல்லையம்மா உங்களோட பிள்ளை அப்படி இப்படின்னு எங்களோட பிள்ளை நான் வார ஆக்கடையில் அப்படியே காசு கொடுத்து பிள்ளைய வந்து ப்ரைவேட் நர்சிங்கில் படிக்கப்பட்டேன். நான் அப்போ ப்ரைவேட் நர்சிங் பிடிக்க 24 வயசு ப்ரைவேட் நர்சிங்கில் படித்து கொண்டு இருக்கலையா. அப்போ 6 வரையினமோ அவங்கள்ட்ட நான் காசு அனுப்பி விடுறது. அப்படி போயிட்டு பிறகுல இவர் வந்து என்னோட கூட ஒரு தம்பி யாழ்ப்பாணம் தம்பி நின்றது. நீ போ அவர் நீ போன்னுட்டு என்னை கூப்பிட்டு இங்கே வா நகையெல்லாம் இங்கேயா வீட்டில் வச்சுட்டு நான் போட்டுக்கிட்டேன் 10 பவுன் 5 பவுன் செயின் 1 பவுன் புதுசு 2 பவுன் காப்பு. அது ஒவ்வொரு மாதமும் உழைச்சிப்பா கொஞ்சம் கொஞ்சமாக செத்து அந்த பொருளை பண்ணு. அப்பயும் கோயிலுக்கு போயிட்டு சாரியால் வீட்டில் வேறு ஆக்கிற வீட்டில் தான் நான் இருக்கிறேன். அப்படி சுற்றி போட்டுக்கொண்டு வந்தேன். வேறு இப்படி கூப்பிட்டா நான் கொடுக்க மாட்டேன். துப்பாக்கி எடுக்கிறேன். துப்பாக்கி எடுத்துக்காக நான் கஷ்டப்பட்டு உடனே கிடையாது பிள்ளைக்கல என் மனசு எடுத்து கூடன்னு சொல்லி அப்போ நான் கலட்டி கொடுத்தேன்னா திருமலா ஏற்படுத்தி தான் நீ 10. அப்போ அந்த இடத்துல இன்னும் சுட்டு போட்டு நகையை பறிச்சு தூக்கி போட்டான்னா யாருக்கையா செய்ய போகுது ஒருத்தருக்கும் தெரியாது. நான் கொடுத்துட்டேன். கொடுக்க கூட 2 பஸ் எடுத்து கொச்சி கடைக்கு பெறணும்.
அப்படி 2 பஸ் எடுத்து நான் கொச்சி கடைக்கு வந்து கத்தி குளறி இவ்வளவு செஞ்சு நான் உங்களுக்கு அப்போ பிள்ளையும் கொடுத்து இந்த பொருளுக்கு பொருள் விசேரி வைத்தியகாரி பொருள்தானே நான் வந்து வீட்டில் சேர்ந்தேன். என்னுடைய மகளை நான் வந்து எப்படி இழந்திருக்கிறேன் என்பதை இற்றவரையிலும் யாருக்குமே தெரியாத அளவிலே நான் நடந்து கொண்டிருந்தேன். அப்படி இருந்தும் இன்றைய நாட்களிலே என்னுடைய மகளுடைய காணாமல் போன இன்றைக்கு எனக்கு ஒரே ஒரு மகள், அந்த மகள் வந்து என்னுடைய தாயாரோடு இருக்கும்போது நான் தாயாரிடத்திலே விட்டுவிட்டு தாயை பார்க்க வேணுமென்றுதான் என்னுடைய அம்மாவை அப்பாவை பார்க்க வேணும் என்று சொல்லித்தான் என்னுடைய மகள் வந்த இடத்திலே என்னுடைய மகள் அங்கே தங்கி நிற்க வேண்டிய ஒரு நிலைமை ஆயிட்டது. ஆனதுனாலே என்னுடைய மகளை நான் அங்கே சரி இருந்து பார்த்துட்டு நீங்கள் வாங்கன்னு சொன்ன நேரத்திலே இங்கே நான் வர முடியாத நிலையிலே நான் இருக்கிறேன் அம்மான்னு சொல்லி எனக்கு கூடாக இந்த மகள் பேசிய கதைத்த வார்த்தைகள் கூட இன்றைக்கு இந்த நெஞ்சை விட்டு அகலாதபடி இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய மகள் என்னை எப்படி வந்து பார்ப்பது என்று துடித்த போதிலும் அங்கே பாதை பூட்டப்பட்டு விட்டது. பாதை பூட்டின நேரத்திலே நான் எப்படி என்னுடைய மகளை பார்ப்பேன், எடுப்பேன், கேட்பேன் என்று கூட நான் எவ்வளவோ முயற்சி செய்தும் என்னுடைய மகள் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனாலும் நான் இப்போது என்னுடைய வாழ்நாட்களிலே நான் நினைத்திருக்கிற நினைவு என்னென்றால் இன்றைய நாட்களிலே என்னுடைய மகள் திரும்பி என்னை பார்க்க வரும்போது இந்த செம்மணி இதுக்குள்ளாக என்னுடைய மகளும் அகப்பட்டு இந்த செம்மணி கூடாகத்தான் என்னுடைய மகளுடைய பொடியும் இருக்கிறதோ என்பதைத்தான் நான் எவ்வளவோ சிந்தனையோடு கவலையோடு வேதனையோடு இருந்து என்னுடைய மகளை காத்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்ற வரையிலும் என்னுடைய மகள் என்னை கண்டதும் இல்லை, என்னை கேட்டதும் இல்லை, பேசினதும் இல்லை. என்னுடைய தாய் தகப்பன் கூட இறந்து விட்டார்கள், என்னுடைய கணவன் கூட இறந்து விட்டார். இன்றைய நாட்களிலும் கூட நான் என்னுடைய மகளை தேடிக்கொண்டிருக்கிறதே என்னுடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய மகளை தேடி பார்த்து எனக்கு எந்த வழியில இவர்கள் இந்த கவர்மெண்ட்ல கூட என்னை கூப்பிட்டு என்ன சொன்னாங்க, உங்களுக்கு 1 லட்சம் தரலாம். நான் சொன்னேன் எனக்கு 1 லட்சம் எனக்கு வேண்டாம், என்னுடைய மகளை தேடித்தாங்க, என்னுடைய மகள் எங்கே என்றதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லித்தான் நான் கேட்டேன். ஆனால் இன்ற வரையிலும் என்னுடைய மகளை பற்றிய பதிலோ எந்த தகவலும் எனக்கு கிடைக்கவில்லை. ஆனதுனாலே என்னுடைய மகளை தேடிக்கொண்டே இருக்கிறேன். இந்த செம்மணி இது கூடாக இந்த மகளும் புதைப்பட்டு இருக்கிறாதோ என்றதை நான் இன்றைக்கும் நான் ஒரு இந்த இருதயத்திலே வைத்து என்னுடைய மகளை காண வேண்டும் என்கிற அந்த வாஞ்சியோடு இன்றைக்கு நான் நினைக்கிறேன். உண்மையாக இந்த மகள் திருப்பி பாதை திறந்த போது வர காத்திருந்த போதிலும் அதற்குள்ளே என்னுடைய மகள் மாட்டிக்கொண்டாவோ என்பதை கூடத்தான் நான் நினைத்து சில வேளைகளில் அழுதுதான் என்னுடைய மகளுடைய ஒவ்வொரு நினைவுகளையும் நான் இன்றைக்கு அழுது கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு எந்த உதவியும் இல்லாத இடத்தில் என்னுடைய பிள்ளையை காண வேண்டும், என்னுடைய பிள்ளையை இவர்கள் தேடி தருவார்களா என்றதுதான் என்னுடைய முழு வாஞ்சை. ஆனதுனால இந்த செம்மணி இது கூட இந்த பிள்ளையும் அங்கே இருக்கிறதோ என்பதை நினைத்து தான் இன்ற வரையிலும் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனதுனாலே என்னுடைய பிள்ளையை நான் காண வேண்டும் என்று காத்திருக்கிறேன். இந்த வழியிலாவது என்னுடைய பிள்ளையினுடைய பதில் எனக்கு கிடைக்க வேண்டும் என்கிறதா இந்த வரையிலும் நான் காத்திருந்து எதிர்பார்க்கிறது. ஆனபடியா எனக்கு ஏதோ ஒரு வழியில் என்னுடைய பிள்ளைக்குரிய பதிலும் எனக்கு கிடைக்கும் என்ற ஏக்கத்தோடு விசுவாசத்தோடு நான் இன்றைக்கும் காத்திருக்கிறேன். அதை இவர்கள் எங்களுக்கு செய்வார்கள் என்ற ஏக்கம்தான் எங்களுக்கு இன்ற வரையிலேயும் இருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருவரும் இன்றைய நாளிலே எங்களுடைய பிள்ளைகளுக்காகத்தான் எங்களோட பிள்ளைகளை காண துடித்து கொண்டிருக்கிறோம். அப்போ இருந்த நேரத்தில் மகள் வந்து இங்கே அம்மாவும் பாப்பாவோடையும் தான் இருந்து அதுக்கு பிறகு சொன்னால் நான் அம்மாவையும் பாப்பாச்சியையும் பார்த்து கொண்டு இருந்துட்டம்மா, நான் வருவன் கட்டாயம், ஆனால் வரும்போது நீங்கள் என்ன எதிர்பாருங்கன்னு சொல்லிக்க பாதை பூட்டிட்டாங்க. அப்போ பாதை பூட்டினோன்னா பிள்ளை வர இல்லை. அப்போ நான் நீண்ட காலமாக எதிர்பார்த்துருந்தேன்னா பிள்ளை வருவான். இந்த வரையிலேயும் இந்த பிள்ளையோட பதில் எனக்கு எதுவுமே இருக்க இல்லை. ஆனதுனால நான் உண்மையாகவே நினைக்கிறேன் இந்த செம்மணி இதுக்குள்ளதான் இந்த பிள்ளை பிடிபட்டதோ அகப்பட்டதோ என்றதை என்னால் எந்த விதத்திலும் சொல்ல முடியாத ஒரு நிலையில தான் நான் தயங்கி கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைய நாட்களிலே நான் எதிர்பார்த்திருக்கிறது என்னென்று சொன்னால் எனக்கும் ஒரு பதிலை இவர்கள் தர வேணும் என்கிறது. என்னுடைய பிள்ளை என்னுடைய சொந்த இடம் கரம்பன் கிழக்கு ஊர்காவற்று. நாங்கள் 90ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்துக்கு வந்தாங்க. அப்போ யாழ்ப்பாணத்துக்கு வந்திருக்கீங்க 90ஆம் ஆண்டு மாதா கோயிலில் இருந்து நாங்கள் வந்து மாதா கோயிலில் இருந்துட்டு பேருந்து அரியாலையில் ஒரு குடிசை கட்டி தந்தது, அங்கே போய் இருந்தாங்க. அப்போ இருந்தாங்க பேருந்து நாங்கள்
சாவச்சேரியில் போய் அங்கே இருந்தாங்க பேருந்து ஆமிக்காரன் வந்தா போல் எல்லாரும் வரின மாமன்னு சொன்னா போல் சரின்னு வந்திருந்த நாங்கள் கச்சேரி 11 நாள் கச்சேரி